ஹாய் நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம ஸ்போக்கன் ஹிந்தியில் நெக்ஸ்ட் சாப்டர் தான் பார்க்க போகிறோம். மாலும் ஜான்தா. ஓகே, மாலும் மீன்ஸ் தெரியும், ஐ நோ தட் அப்படி சொல்லுவோம்ல, அதுதான் ஐ நோ அப்படிங்கிறது தான் மாலும் ஜான்தா. இந்த வேர்டை யூஸ் பண்ணி எப்படிலாம் நம்ம சென்டென்ஸ் மேக் பண்ணி பேசணும், நம்ம கான்வர்சேஷனை வந்து எப்படி இன்னும் ஃபர்தராக மெயின்டைன் பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் நம்மளுக்கு கான்வர்சேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம்பிள், அது பார்க்கலாம். மாஸ்டரும் அண்ட் சந்தன் ரெண்டு பேரும் பேசுகிற அந்த கம்யூனிகேட் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். சந்தன், கியா தும்கோ மலையாளம் மாலும் ஹை, மலையாளம் தெரியுமா அப்படின்னு கேட்கும். சந்தன், டு யூ நோ மலையாளம்? சந்தன், हाँ मास्टर जी, मुझको மலையாளம் மாலும் है. எஸ் மாஸ்டர், ஐ நோ மலையாளம், எனக்கு தெரியும். மாலும் மீன்ஸ் நோ, எனக்கு தெரியும் அப்படின்னு. மாஸ்டர், கியா ராஜுக்கோ பி மலையாளம் மாலும் ஹை. ராஜுக்கும் மலையாளம் தெரியுமா? டஸ் ராஜு டு நோ மலையாளம்? பி மீன்ஸ் டூ இல்லைனா ஆல்சோ போடலாம். ஓகே, டூ அவனுக்கும் தெரியுமா அப்படின்னு கேட்கும். ராஜுவுக்கும் தெரியுமா? ஹா உஸ்கோ பி மலையாளம் மாலும் ஹை, அவனுக்கும் என்ன தெரியும்? மலையாளம் தெரியும். எஸ், ஹீ டூ நோஸ் மலையாளம். क्या तुम्हारे पिता को மலையாளம் மாலும் है? டஸ் யுவர் ஃபாதர் நோ மலையாளம்? உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா? ஹா உன்கோ பி மலையாளம் மாலும் है. எஸ், ஹீ டூ நோஸ் மலையாளம், அவங்களுக்கும் என்ன தெரியும்? மலையாளம் தெரியும். ராகவ், क्या तुम தமிழ் जानते हो? தமிழ் தெரியுமா? ராகவ், क्या तुम தமிழ் जानते हो? உனக்கு தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. ஜான்தேனாலும் நோ தான், மாலும்னாலும் நோ தான். ஓகேவா? हाँ मास्टर जी, मैं தமிழ் जानता हूँ. ஆமாம், எஸ். ஹீ டு நோஸ் மலையாளம். சாரி, இங்கே மலையாளம் போட்டிருக்காங்க, இங்கே என்ன வரணும்? தமிழ். ஹீ டு நோஸ் தமிழ், இங்கே தமிழ் வரணும். ஆமாம், அவனுக்கு தமிழும் தெரியும். क्या रमेश भी தமிழ் जानता है? ரமேஷ்க்கும் தமிழ் தெரியுமா? டஸ் ரமேஷ் டு நோஸ் தமிழ்? हाँ वह भी தமிழ் जानता है. यस, ही टू नोस தமிழ். क्या तुम्हारे पिताजी தமிழ் जानते हैं? உங்கள் அப்பாவுக்கு தெரியுமா, தமிழ் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. டஸ் யுவர் ஃபாதர் நோஸ் தமிழ்? हाँ வே தமிழ் जानते हैं, அவங்களுக்கும் தெரியும். எஸ், ஹீ நோஸ் தமிழ். क्या तुम्हारी மாதாஜி தமிழ் जानती है? இங்கே பாருங்கள், இங்கே ஃபெமினின் வந்திருக்கு, மாதாஜி. அப்போ இங்கே ஜான்தே, இது வந்து நம்மளோட பெரியவங்க, அம்மா அப்பா. அண்டு இது வந்து நம்மளோட சின்னவங்களுக்கு வந்து ஆ யூஸ் பண்ணுவோம், ஆக்கி மாத்திரா ஜெண்டரில் யூஸ் பண்ணுவோம். ஃபெமினினுக்கு வந்து நம்ம தீ யூஸ் பண்ணியிருக்கோம், அதை நோட் பண்ணிக்கோங்க. क्या तुम्हारी மாதாஜி தமிழ் जानती है? डस யுவர் மதர் நோஸ் தமிழ்? हाँ मेरी மாதாஜி தமிழ் जानती है, அவங்களுக்கும் தமிழ் தெரியும். जानती है. எஸ், மை மதர் நோஸ் தமிழ். லலிதா, இப்போ நம்ம ஃபெமினின் சிங்குலருக்கு போகிறோம். லலிதா, क्या तुमको சைக்கிள் चलाना मालूम है? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? ரைட சைக்கிள். லலிதா, डू यू नो हाउ टू राइड अ साइकिल? हाँ मास्टर जी, मुझे साइकिल चलाना मालूम है. ஆமாம் மாஸ்டர், எனக்கு என்ன தெரியும்? ஐ நோ ஹவு டு ரைட் அ சைக்கிள், எனக்கு சைக்கிள் ஓட்ட தெரியும். இப்போ இதில் வந்து நம்ம ஃபெமினேன் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபெமினேனை வந்து கொஷின் பண்ணுறாங்க. தும்முன்னு வரதுனால அங்கே நம்ம எதுவும் என்ன பண்ணல, கேட்கல. ஓகே, ஆன்சர்லேயும் முஜே சைக்கிள் சலானா மாலும் ஹை அப்படின்னு சொல்லி முடிக்கணும். ரஞ்சினி, क्या तुमको कबीर के दोहे मालूम है? உனக்கு கபீரோட தொகை தெரியுமா? கபீர் கே தோகை தெரியுமா அப்படின்னு கேட்குறது. கபீர் எழுதின தொகை தெரியுமா அப்படின்னு கேட்குறது. ரஞ்சினி, டு யூ நோ கபீர் கே தோகை? हाँ मास्टर जी, मुझको कबीर के 25 தொகை மாலும். எனக்கு கபீர் எழுதின தொகையில் எவ்வளோ தெரியும்? 25 கப்பிள்ஸ் வந்து எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. 25 தொகை வந்து எனக்கு தெரியும். शिवानी, क्या तुम नेहरू जी के बारे में जानती हो? नेहरू, अबाउट नेहरू பற்றி உனக்கு தெரியுமா? शिवानी, डू यू नो अबाउट नेहरू जी? हाँ मास्टर जी, मैं नेहरू जी के बारे में जानती हूँ.
எனக்கு நேருஜி பற்றி தெரியும். எஸ் மாஸ்டர், ஐ நோ அபவுட் நேருஜி. மோகனா, क्या तुम इस सवाल का जवाब जानती हो? இப்போ எல்லாத்துலையும் நீங்கள் நோட் பண்ணணும் ஜான்தி. இப்போ நம்மளோட அவங்க வந்து சிங்குலர் யூஸ் பண்ணியிருக்காங்க. சிங்குலர் ஃபெமினேனுக்கு நம்ம தீ தான் யூஸ் பண்ணணும். ஈக்கு மாத்திரம் வர்ற மாதிரி யூஸ் பண்ணணும். மோகனா, டு யூ நோ த ஆன்சர் ஆஃப் திஸ் கொஸ்டின்? हाँ मास्टर जी, मैं इस सवाल का जवाब जानती हूँ. सवाल मीन्स क्वेश्चन, आंसर जवाब मीन्स आंसर. उत्तरनाலும் आंसर, प्रश्न அப்படின்னாலும் क्वेश्चन. ஓகே, சேம் வேர்ட் நம்ம சொல்லுவோம். சேம் மீனிங்கில் டிஃப்ரெண்ட் வேர்ட் இருக்கும், ஆனால் ஒரே மீனிங். அப்போ கொஷினுக்கும் சொல்லுவோம் கேள்வி வினா. நம்ம தமிழ்லேயும் கேள்வின்னு கேட்கலாம், வினா அப்படின்னும் சொல்லுவோம். அதே மாதிரி தான் சவால் பிரஷன் ரெண்டுமே கொஷின், ஜவாப் உத்தர் ரெண்டுமே என்னது आंसर. जानती हूँ. हाँ मास्टर जी, मैं इस सवाल का जवाब जानती हूँ. यस मास्टर, आई नो द आंसर ऑफ दिस क्वेश्चन. क्या मरियम जानती है? मरियम உனக்கு தெரியுமா? டஸ் மரியம் நோ? இல்லை. நகி, மரியம் நகி ஜான்தி. இப்போ தெரியாது அப்படிங்கிறதுக்கு பாருங்கள், நகி முன்னால் வந்து நம்ம டோன்ட் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணி ஜான்தி, ஜாந்தா, மாலும் அப்படி நம்ம அதை முடிக்கணும், ஃபில் பண்ணணும். நோ, மரியம் டஸ் நாட் நோ. क्या லக்ஷ்மி ஜான்தி है? லக்ஷ்மி லக்ஷ்மிக்கு தெரியுமா? டஸ் லக்ஷ்மி நோ அப்படின்னு கேட்குறாங்க. நெக்ஸ்ட் லக்ஷ்மி என்ன ரிப்ளை பண்ணுறா? நகி, வக் நகி ஜான்தி है, அவளுக்கும் தெரியாது. நோ, ஷீ டஸ் நாட் நோ, அவளுக்கும் அது ஆன்சர் தெரியாது. क्या ரேணுகா ஜான்தி है? ரேணுகா உனக்கு தெரியுமா? டஸ் ரேணுகா நோ? நகி, வக் பி நகி ஜான்தி. நோ, ஷீ டூ டஸ் நாட் நோ, அவளுக்கும் தெரியாது. அப்போ பி டூ, அவளுக்கும் தெரியாது அப்படிங்கிறதுனால பி இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறோம். குமார், क्या तुम சுபாஷ் நகர் जाने का रास्ता जानते हो? உனக்கு சுபாஷ் நகர் போகிற வழி தெரியுமா? குமார், டு யூ நோ த வே டு சுபாஷ் நகர்? ராஸ்தே, ராஸ்தேனா ராஸ்தா, ராஸ்தா மீன்ஸ் வே, வழி தெரியுமா? ஜான்தே ஹோ. நகி சார், மே நகி ஜான்தா. நோ சார், ஐ டு நாட் நோ, எனக்கு தெரியாது. கியா ஹரி ஜான்தா ஹை? ஹரிக்கு தெரியுமா? கேட்டு பார்ப்போமா. ஹரிக்கு இது அந்த வழிக்கு, அந்த சுபாஷ் நகருக்கு போகிற வழி தெரியுமா? நகி சார், வக் நகி ஜான்தா, அவருக்கும் தெரியாது. ஜான்தா, நகி ஜான்தா. நோ சார், ஹீ டஸ் நாட் நோ. கவுன் ஜான்தா ஹை? யாருக்கு தெரியும்? எனிஒன் எல்ஸ், யாருக்கா தெரியுமா? ஹூ நோஸ் தட்? சார், மேரி பித்தா ஜான்தே ஹை, எங்கள் அப்பாவுக்கு தெரியும் சார். சார், மை ஃபாதர் நோஸ் த வே ஆஃப் சுபாஷ் நகர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ரேஷ்மி, क्या तुम வாலிபால் கேல்னா ஜான்தி ஹோ? உனக்கு வாலிபால் விளையாட தெரியுமா? ரேஷ்மி, டு யூ நோ ஹவு டு ப்ளே வாலிபால்? வாலிபால் விளையாட தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நகி சார், மே வாலிபால் கேல்னா நகி ஜான்தி, எனக்கு வாலிபால் விளையாட தெரியாது. நோ சார், ஐ டு நாட் நோ ஹவு டு ப்ளே வாலிபால், எனக்கு வாலிபால் எப்படி விளையாடணும்னு தெரியாது சார். நகி ஜான்தி. தும் கியா ஜான்தி ஹோ? வாட் டு யூ நோ? வேறு என்ன உனக்கு தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? மேம் கீத் கானா ஜான்தி ஹூ, நான் நல்லா பாடுவேன் சார். மேம் ரசோயி பனானா ஜான்தி ஹூ. ரசோயி பனானா எனக்கு சமையல் கொஞ்சம் கொஞ்சம் வந்து குக்கிங் தெரியும். மேம் கப்படே தோனா ஜான்தி ஹூ, துணிலாம் ட்ரெஸ் வாஷ் பண்ணுவேன். ரங்கோலி பனானா ஜான்தி ஹூ, நான் என்ன பண்ணுவேன், நல்லா கோலமும் போடுவேன் சார். ஐ நோ சிங்கிங், ஐ நோ குக்கிங், ஐ நோ வாஷிங் க்ளோத்ஸ், ஐ நோ மேக்கிங் ரங்கோலி. கானா கீத் கானானா சிங்கிங், ரசோயி குக்கிங், கப்படே தோனா வாஷிங், ரங்கோலி மேக்கிங் ரங்கோலி. ஓகேவா? கோலம் போட தெரியும். ராகேஷ், தும் கியா ஜான்தே ஹோ? உனக்கு என்ன தெரியும் ராகேஷ்? வாட் டு யூ நோ? சார், மேம் ஹாக்கி கேல்னா ஜான்தி ஹூ, எனக்கு ஹாக்கி விளையாட தெரியும் சார். ஃபோட்டோ கீஞ்ச்னா ஜான்தா ஹூ, நான் வந்து ஃபோட்டோ நல்லா எடுப்பேன் சார். அடுத்தது மாயிக் பர் போல்னா, மைக்
ஓகே, அதுதான் நம்ம இங்கிலீஷில் அப்படியே ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. மைக்குன்னு. மைக் பர் போல்னா ஜாந்தாகும். நான் மைக்கில் நல்லா அழகாக ஸ்பீச் பண்ணுவேன் சார். மோட்டார் சைக்கிள் சலானா ஜாந்தாகும். நான் நல்லா பைக் ரைடும் பண்ணுவேன் சார். சார், ஐ நோ ஹவு டு ப்ளே ஹாக்கி. ஐ நோ ஃபோட்டோகிராஃபி. I know how to talk in the mic. I know how to ride motorcycle. Then the bell is rings. bell அடிக்குது. எல்லாருமே கிளாஸ் விட்டு கிளம்புறாங்க. கண்டி பச்னே பர் பகலே பாகர் நிக்கல்னா ஜாந்தாகும். பெல் அடிச்சிச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாரும் வெளியே வந்துடுவோம். ஐ நோ டு கெட் அவுட் ஃபஸ்ட் வென் த பெல் ரிங்ஸ். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரியும் பெல் அடிச்சிருச்சு அப்படின்னா, ஒன்ஸ் பெல் ரேங்க் ஆகிடுச்சி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியே வந்துடுவோம். இதுதான் நம்ம வந்து மாலும் அண்ட் ஜாந்தா எப்படி யூஸ் பண்ணுறோம், எப்படி யூஸ் பண்ணி நம்ம டே டு டே லைஃப்லையும் இது வந்து சும்மா ஜென்ரலாக நம்ம கேட்கும்போதும் பேசும்போதும் நம்ம இந்த வேர்ட்ஸை நம்ம அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்ம பேச ஆரம்பிக்கணும். சும்மா படிக்கிறோம், தெரிஞ்சுக்கிறோம், நம்ம காதில் கேட்குறோம் அப்படின்னா மட்டும் பத்தாது. நம்ம அதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம இந்த டே டு டே லைஃப்பில் நம்ம வந்து இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணால் தான் நமக்கு எப்போவுமே மறக்காது. நம்மளுக்கு நல்லா ப்ராக்டிஸும் ஆகும். ஆல் த பெஸ்ட். தன்யவாத்.